அக்கறை நினைக்காதவன். என்ன எதிர்த்து பேச உனக்கு என்ன தைரியம்? என் வேந்தன் கட்டப்பொம்மன் இறக்கழைத்த தைரியமடா. ஷூட் பண்ணு. உன்னை சுட்டேன் என்றா உனது குருட்டு மனைவிக்கு உனது உடலில் பட்ட வலி தெரியாமல் போய்விடுவார். எனவே அவள் சாவதை பார்த்து நீ சாகடா, துடிதுடித்து சாகடா. சௌதரி சௌதரி சௌதரி. எப்போது முந்தியிருப்பது உன்னுடைய உயிர் மட்டுமே. என்ன சொல்ல போகிறாய்? எப்போதாவது அவனை மனம் இறங்கி என்னிடம் காட்டிக் கொடுக்க முடியுமா முடியாதா? சொல். இந்த பாவிக்காக உயிர் துறந்து விட்டாயா என் கண்மணியே? அத்தான் அத்தான் என்று ஒவ்வொரு நாளும் விடியும் போது நம் வீட்டுக்குள்ளே கூறிக்கொண்டிருப்பாயே. இனிமேல் எப்படி அம்மா, இனிமேல் எப்படி அம்மா உன் குரலை அத்தான் கேட்பேன்? அத்தான், நமக்கு பிறக்கும் குழந்தையின் முகத்தில் 300 முறை முத்தமிட வேண்டும் என்று கூறினாயே. அந்த குழந்தையின் முகத்தை கூட காட்டாமல் கொன்று விட்டார்களே. சௌந்தரி, இந்த அடியனை காண வராமல் இருந்திருந்தால் நீயும் நம் குழந்தையின் உயிர் வாழ்ந்திருக்கலாமே. ஏன் சௌந்தரி? நான் அறிவில்லை. கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். முடியுமா முடியாதா? அமைச்சரே, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் போது அச்சமும் பதட்டமும் குடிகொள்ளத்தான் செய்கிறது. அமைச்சரே, கட்ட